அஜயஸ்ரீ பாலா. சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சென்னை திருவாரூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th 483 மார்க் வாங்கி நல்லா ஸ்கூல் டாப்பர். எப்படி இருக்கு இந்த தருணம்? ஏன்னா நல்ல எஃபோர்ட்ஸ் போட்டு இவ்வளோ மார்க் எடுக்கிறது ஈஸி இல்லை இல்லையா? அது எந்த 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 அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த எஃபோர்ட்ஸ்? அம்மா ஃபுல்லாக வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. டியூஷன் மேத்ஸுக்கு மட்டும்தான் டியூஷன் இருந்தது. ஸ்கூலுக்கு எப்போயாச்சும் தான் போவேன். எப்போயாச்சும் போனால் கூட சயின்ஸ் மேமும் மேத்ஸ் மேமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா மேமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மேத்ஸ் மேம் வீட்டுக்குலாம் கூப்பிட்டு கூட எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நினைச்சிருக்கீங்களா நம்ம வந்து விஜய் சாரோட கையில் இந்த மாதிரி நம்மளோட எனக்கு ஆசை இருக்கும், விஜய் சார் 10th நம்ம எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போ 10th ரிசல்ட் வந்தப்போ கண்டிப்பாக பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி விஜய் சார் கட்சியிலேருந்து கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் அப்போ இருந்தால் ரொம்ப ஹாப்பி விஜய் சார் பார்க்கணும். விஜய் சார் வந்து விஜய் சாரோட கட்சியில் கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? நாங்கள் வந்து கூப்பிடுவாங்களா இல்லை நம்ம அப்ரோச் பண்ணணுமான்னு நினச்சோம். பட் அவங்களே ஸ்கூலில் வந்து விசாரித்து எங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. வந்த உடனே உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு, நீங்களும் அவரை பார்த்துருக்கீங்க, அவரும் உங்களை பார்த்தாரு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஏதாவது பேசினாரா? நம்ம எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. இன்னும் நல்லா படித்து மார்க் வாங்க என்கரேஜ் பண்ணாங்க. உங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சு? நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அவர், ஆனால் ரியல் லைஃப்பில் பார்க்குறோம், நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் வந்து உட்காராங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் உட்காந்து வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஓகே, நீங்கள் எதனா பேசுனீங்களா? எதுவும் பேச முடியலையா? இதை பேச முடியல. பட் நல்லா படிக்கணும்னு என்கரேஜ் பண்ணாங்க. கிஃப்ட் தரும்போது என்ன சொல்லியிருந்தாங்க? இதே மாதிரி நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்யூச்சரில் என்ன ஆகணுன்றது ஆசை? ஆக்சுவலாக எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. பட் மெடிக்கலி ஃபிட் அப்படிங்கிற போது டாக்டர் ஆக முடியாது, எனக்கு அலர்ஜி ஆகிடும். ஸோ அதனால் ஆக முடியாது அப்படிங்கிற நான் சிஏ படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். 2026ல் அடுத்தது ஓட்டு போடுற வாய்ப்பு வந்தால் ஃபஸ்ட்டு ஓட்டு யாருக்கு போடுவீங்க? ஃபஸ்ட்டு ஓட்டு கண்டிப்பாக விஜய் சார் தான் போடுவேன். விஜய் சார் வந்து அடுத்த வர எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆக நான் காட்டை ப்ரே பண்ணிப்பேன். Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Pharm. Apply now.